புனேயில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் மது அருந்திவிட்டு கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதாக 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டு சிறார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆரம்பத்தில் அவரை கைது செய்த 15 மணி நேரத்தில் கோர்ட் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. புனேயில் பிரபல பில்டர் ஒருவரின் மகன்தான் விபத்தை ஏற்படுத்திய நபர். எனவே அவரை விடுவிக்க தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏ முயற்சி மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் போலீசார் விபத்தை ஏற்படுத்திய நபருக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி சிறார் நீதி வாரியத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதோடு விபத்தை ஏற்படுத்திய நபருக்கு 18 வயதாக 4 மாதமே இருப்பதால் சிறார் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்காமல் வழக்கமான பிரிவில் நடவடிக்கை எடுக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் போலீசார் தங்களது மனுவில் குறிப்பிட்டனர். இம்மனுக்களை விசாரித்து சிறார் நீதி வாரியம் விபத்தை ஏற்படுத்திய மைனர் வாலிபரை சிறுவர் சீர்திருத்த சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே போலீசார் விபத்து நடந்த அன்று விபத்தை ஏற்படுத்திய சிறுவனுக்கு பல்வேறு சலுகைகளை வாரி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போலீசார் விபத்தில் இறந்து போன 2 பேருக்கும் இடையே என்ன உறவு என்று விசாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதோடு வழக்கு பதிவு செய்வது மற்றும் விபத்தை ஏற்படுத்திய நபரை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புவது போன்ற வேலையிலும் போலீசார் மிகவும் மெதுவாக செயல்பட்டுள்ளனர். இது தொடர்பாக பாபா சாஹேப் அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், எரவாடா போலீசார் விபத்தில் இறந்த இருவர் இடையே என்ன உறவு என்று விசாரிப்பதில் அதிகமான நேரத்தை செலவிட்டுள்ளனர். அதோடு விபத்தை ஏற்படுத்திய நபருக்கு போலீசார் பீட்சா மற்றும் பர்கர் வாங்கிக் கொடுத்துள்ளனர். விபத்து நடந்து 8 மணி நேரம் கழித்து விபத்தை ஏற்படுத்திய நபருக்கு இரத்த பரிசோதனை நடத்தியுள்ளனர். அதோடு விபத்தை ஏற்படுத்திய மைனரை சிறார் சீர்திருத்த சிறைக்கும் அனுப்பாதது குறித்தும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போது விபத்தை ஏற்படுத்திய மைனர் மீது குடிபோதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இக்குற்றச்சாட்டில் 6 மாதம் சிறை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். விபத்தை ஏற்படுத்தியவர் மைனர் என்பதால் அவர் மீது கொலைக்கு நிகரான வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. விபத்தை ஏற்படுத்திய சிறுவனுக்கு போலீஸ் நிலையத்தில் சலுகைகள் வழங்கப்பட்டது தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து போலீஸ் அதிகாரி அஸ்வினி விசாரணை நடத்தி வருகிறார். அவர் எரவாடா போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் சம்பவத்தன்று பணியில் இருந்து போலீசாரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்.